நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். நம்மளோட சென்ற பதிவை பார்த்துட்டு ஆன்மாவை தேடி நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டு இந்த பதிவை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் துணிச்சலை கண்டிப்பாக நான் பாராட்டணும். சென்ற பதிவு பார்க்காதவங்க சென்ற பதிவை பார்த்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு தொடர்பு இருக்கும் உங்களுக்கு. போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மாவை அறிவது ஆன்மீகம், ஆன்மாவை நோக்கிய பயணம் தான் ஆன்மீகம் அப்படின்னு போன பதிவில் நம்ம பார்த்தோம். அடுத்தது அது தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். 2 காரணங்களுக்காக அது தேவைப்படுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம். முதல் காரணம் நம்ம வாழ்க்கை நம்ம வசப்படுத்த வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா ஆன்மீகம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோமோ அதை முழுசாக நம்ம பயன்படுத்தி வாழணும், இங்கே வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு ஆன்மீகம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஆன்மாவை எப்படி தேடி நம்ம போகணும், அந்த பயணம் அதுதான் இன்னும் நம்ம பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அப்போ ஆன்மாவை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியணும் நம்மளுக்கு? ஆன்மா அப்படின்னா என்ன, அது நம்ம கிட்ட தான் இருக்கு, அது எங்க இருக்கு, அதை நோக்கி எப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும். ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் காஸ்மாஸ், யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம தமிழில் அண்டம், பேரண்டம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது எப்படி உருவாயிற்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்மளோட ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகும்போது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு நம்மளால் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ படைப்பு அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். எதை நம்ம படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? படைப்பு அப்படின்னா என்ன? ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் திறமைசாலிகளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம டே டு டேல பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், படைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க டொமைனில் அவங்கவுங்க ஏரியாவில் நம்ம ஒரு அனுபவத்தை பெற்று அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையாகவே படைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ படைப்பு அப்படின்னா அது எளிமையாக எப்படி விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு வெற்றுத்தாள், ஒரு வெள்ளையான ஒரு எம்டி பேப்பர் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இதில் திறமையாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுல திறமையாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட ஒரு வெற்று பேப்பரை பார்த்தாருன்னா அவர் கை என்ன பண்ணோம் அப்படின்னா துரு பரப்புறன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு உள்ளேருந்து என்ன பண்ணோம், ஒரு உந்துதல் அந்த வெற்று பேப்பரை பார்த்துக்கிட்டு அவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு எமோஷனில் இருக்காரோ, என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்காரோ அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதே தான் நம்மளும். இப்போ நம்மளுக்கு சமையல் நல்லா தெரியும் அப்படின்னு உள்ள அடி ஆழத்தில் அதில் ரொம்ப ஈடுபாடு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, அதே மாதிரி அங்கே இன்க்ரீடியன்ஸு, சமையலுக்கு தேவையான பொருட்களை எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா உடனே அதை நம்ம என்ன பண்ணணும், குதிச்சுட்டு அதை நம்ம பண்ணி பார்க்கணும், ஒரு புது விதமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், 4 பேர் கொடுத்து நம்ம பாராட்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது மனித இயல்பு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்டி பேப்பராக ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த எம்டி பேப்பரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஓவியர் அவரோட அந்த நேரத்தோட உந்துதல், அந்த நேரத்தோட இதோட வெளிப்பாடை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்தி என்ன பண்றாரு, அவரோட முழு திறமையை யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா ஒரு ஓவியம் வரைகிறாரு. ஆமா, அந்த ஓவியம் வரைஞ்சிட்ட பிறகு அந்த ஓவியத்தை அவர் ஃபர்ஸ்ட் பார்த்து ரசிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம சமைச்சோம் அப்படின்னா முதல்ல அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு நம்மள என்ன பண்ணிப்போம், ஒரு அப்ரிஷியேட் பண்ணிப்போம். நம்ம அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுப்போம். பாரு என் கிரியேஷன் பாரு, இதுதான் எப்படி பண்ணியிருக்கேன் பாரு, நான் எவ்வளோ பெரிய கிரியேட்டர் பாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். அது 4 பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதுதான் நம்ம படைப்பு அப்படின்னு நம்ம இப்படிதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய விஷயத்த மட்டும் நம்ம உருவாக்குறத நம்ம படைப்பு அப்படிங்கிறோம். ஸோ இந்த இடத்துல உருவாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த உருவாக்குதல்
அப்போ அந்த உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஓவியமோ அந்த உணவோ உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலையில இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இடம், அந்த பிளே கிரவுண்ட் அதுதான் ஒரு கிரவுண்ட்ல தான் வந்து நம்ம விளையாட முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் எங்க விளையாடுறாரு அப்படின்னா, ஒரு எம்டி ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு வெற்று காகிதத்துல தான் வந்து என்ன பண்றாரு, அவர் படைப்பை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து அங்க என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெற்றிடமா அப்படின்னு இருக்கு. ஆனா உருவாயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒண்ணா இருக்கு. ஏதோ ஒண்ணா இருக்கு. ஓகேங்களா? இத தான் வந்து நம்ம படைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ படைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உருவாகுறதுக்கு முன்னாடி வெற்றிடம். வெற்றிடம்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபைனைட்டா இருக்கு. இன்ஃபைனைட்னா வந்து என்ன? அளவிட முடியாதது. இந்த இடத்துல என்னத்த நம்ம அளவிட முடியாம நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவிட முடியாத பாசிபிலிட்டீஸ், வாய்ப்புகள். ஸோ அந்த வெற்றி காகிதத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்தா அவர் ஒரு அந்த நேரத்து மனநிலையில என்ன ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபீலிங்ல இருக்கிறோ அதை அவர் வெளிப்படுத்துவார். அதே ஆர்டிஸ்ட் கிட்ட கொஞ்ச நேரம் பொறுத்தோ சில நாட்கள் பொறுத்தோ நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு நீ பண்ணணும்னு பண்ணியிருக்க அதே வந்து ஓவியத்தை வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவர் வரைய மாட்டார். அப்ப வேற ஒரு உந்துதல்ல இருப்பார், வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருப்பார், அதை வந்து அவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அதே தான் சமையல்லையும். இன்னைக்கு அந்த காய்கறியை பார்க்கும்போது அந்த உந்துதல்ல நம்ம ஒரு மாதிரி சமைக்கிறோம். இதே வந்து இன்னும் சில நாட்களுக்கு போட்டு அதே காய்கறியை பார்க்கும்போது அப்ப நம்ம வேற மாதிரி சமைக்கிறோம். ஸோ இதை தான் சொன்னேன். இதை தான் வந்து இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், எண்ணில் அடங்கா கணக்கில் அடங்கா விதமான உருவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தோற்றுவிக்கிறோம். இதை தான் நம்ம படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அந்த படைப்போட அர்த்தம் வந்து ஒரு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். இன்ஃபைனைட் பாசிபிலிட்டினா உருவாகிறதுக்கு முன்னாடி இதுதான் வரையணும், இந்த பேஜ்ல இதுதான் வரையணும், இந்த காய்கறிகளை வச்சுக்கிட்டு இதை தான் சமைக்கணும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி. அது ஒரு வாய்ப்பு தான். ஆனா நம்ம படைப்புக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டா இருக்கு. இன்ஃபைனைட்டா இருக்குன்னா கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த கணக்கே பண்ண முடியாத ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பாசிபிலிட்டியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அது மீன்ஸ் அதுல இருந்து ஒரு விதமான வாய்ப்பை மட்டும் எடுத்து அதை என்ன பண்றோம்னா பதிய வைக்கிறோம். இதுதான் வந்து கிரியேஷன்ல என்ன நடக்குதுன்னா அடிப்படையா இந்த விஷயம் தான் நடக்குது. அப்போ இன்ஃபைனைட்டா இருக்கிறத ஒரு ஃபைனைட் ஆக்குற விஷயம் தான் வந்து கிரியேஷன். இது வந்து முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல எந்த குழப்பமும் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா டே டு டேல தினந்தோறும் வந்து நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேச்சாலேயோ நம்ம எண்ணத்தினாலேயோ நம்ம செயல்னாலேயோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். வெளிப்படுத்திக்கிட்டு என்ன பண்றோம்னா இது என்னோட ஓன் கிரியேஷன், நான் கண்டுபிடிச்சேன், இது என்னோட படைப்பு, பாரு 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 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா நம்மள வந்து ஒரு திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டுட்டு அதை 4 பேருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சந்தோஷப்படுத்தி அவங்க நம்மளை பாராட்டுறதுக்கு நம்ம பண்றோம். இதை தான் வந்து உலகம் பூரா எல்லாரும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ படைப்பு அப்படின்னா அடிப்படையா நம்ம இதுல இருந்து புரிய வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா இன்ஃபைனைட்டா இருக்கிறது, அபரிமிதமா அளவிட முடியாம இருக்கிற ஒரு வாய்ப்பை அதுல இருந்து ஒரு வாய்ப்பா அதை மாத்துறது தான். ஸோ அப்போ இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதுக்கு ஒரு பவுண்டரி கொடுக்குறோம். அப்போ ஃபைனைட் இன்ஃபைனைட் அப்படின்னு 2 விஷயம் வருது. அளவிட முடியாதது, அளக்கக்கூடிய ஒரு விதம் அப்படின்னு 2 விஷயம் இந்த இடத்துல வருது. அப்போ ஃபைனைட்னா அளக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபைனைட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பவுண்டரியை கொடுக்குறோம், ஒரு எல்லையை கொடுக்குறோம். ஸோ எல்லையற்றது ஒரு எல்லைக்குள்ள உட்படுது. இதுதான் வந்து படைப்பு. இதை தான் வந்து தினந்தோறும் எல்லாரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லையற்ற ஒரு விஷயம் அது எப்படி வேணா இருக்கலாம், எந்த பக்கம் வேணா டைரக்ஷன் ஆகலாம், உருவாகலாம் உருவாகாமையும் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த அதுல இருந்து ஒரு விதமாக அப்போ எல்லைக்கு உட்படுத்துறோம். இதுதான் வந்து கிரியேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு புரியணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ மனிதன் வந்து நாகரிகம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் ஃபுல் அண்டமும் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கு, மனிதர்கள்லாம் எப்படி உருவாக்குனாங்க, எப்படி வந்து ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் கிரியேட் ஆயிருக்கு, இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு, யார் கிரியேட் பண்ணா, எதுக்காக கிரியேட் பண்ணா அப்படிங்கிற தேடல் வந்து காலங்காலமா தொன்று தொட்டு எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. இப்போ அறிவியல் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், அதுவும் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து இன்னைக்கும் வந்து உள்ள டீப்பாக இறங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா காலங்காலமா ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது முடியல அவங்களுக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து ஒரு தியரியா வந்து என்ன பண்றாங்கன்னா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அறிவியல் பக்கத்துல போய் படைப்பு அப்படின்னா என்ன, ஒரு சயின்டிஸ்ட் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா ரொம்ப லாங்கா ரொம்ப முன்னொரு காலத்துல வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. பிக் பேங் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து
ஒரு அணு வந்து பெரு வெடிப்புல வந்து வெடிச்சு அது வந்து பல துண்டுகளா சிதறி அதுதான் வந்து அப்புறம் ஹீட்ல ஆறி எல்லாமே வந்து தோன்றுச்சு, சூரியன் வந்தது அப்படின்ற மாதிரி தியரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களோட வந்து அந்த படைப்பை வந்து விளக்குறதுக்கு அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான் இது. ஆனா இதை வந்து சயின்டிஸ்ட்லாம் ஏத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாமர மக்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தீங்க, எல்லாரும் இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா அதுல வந்து எல்லா கேள்விக்கும் அந்த தியரியில வந்து விடை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது இப்படி நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத அவர் விளக்குறாரு. ஆனா அது அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன, அது ஏன் நடந்தது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஆன்சரும் இருக்காது. இதே வந்து மனிதரோட நாகரிகம் வந்து மதங்கள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ஏரியால வந்து ஒவ்வொரு மதங்கள் தோன்றி அந்த மதத்துல வந்து ரொம்ப டீப்ல போனவங்க வந்து அவங்களுக்கு இதே கேள்வி வந்து காலங்காலமா வந்து என்ன பண்ணிருக்குன்னா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஏன் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்? படைப்பு யாரு? இறைவனா யாரு? கடவுள்னா யாரு? எதுக்கு முதல்ல நம்ம இங்க வந்திருக்கோம்? வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்னு எல்லாருக்கும் பாமர மக்களுக்கு அந்த கேள்வி கிடையவே கிடையாது. ஆனா அந்த இதுல வந்து அவங்க முன்னேறி போனவங்க சில பேர் வந்து ஃபியூஸ்க்கு வந்து இது இருந்திருக்கு. இப்ப அவங்கள தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில அவங்கள மகான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க வந்து இந்த ரொம்ப டீப்பா வந்து சீக்ரெட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத தேடியிருக்காங்க. தேடி பல பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓ! இப்படிதான் வந்து தோன்றியிருக்குப்பா. இப்படிதான் தோன்றி எப்படி சயின்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாரி வந்து நம்மளுக்கு விளக்குது. இதே சயின்ஸ் வந்து இன்னும் சில காலகட்டங்கள் போனா, அது வந்து இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு முடிவு அப்படின்னு சயின்ஸ் வந்து ஆணித்தரமா வந்து இங்க சொல்லல. சயின்ஸ்ங்கிறது எப்பவுமே வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது, மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த தியரியை விட்டுட்டு அடுத்த கோட்பாடு, அந்த ஒரு கோட்பாட்டை விட்டு அடுத்த கோட்பாட்டுக்கு போறது தான் சயின்ஸ். ஏன்னா நெவர் எண்டிங் ஸ்டோரி இது. எப்பவுமே ஒரு முடிவு இதுதான் டெஃபினைட் அப்படின்னு சயின்ஸ் வந்து சொல்ல முடியாது. அப்படி சொல்லிச்சுன்னா சயின்ஸ் வந்து இன்னையோட முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிற விஷயம். ஆனா இங்க மதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்திலயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீவிரமா காலகட்டத்தில் தேடி இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மதத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து, இப்போ பைபிள் எடுத்தோம்னா அதுல வந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அதுல பழைய ஏற்பாடுல முதல்ல வந்து முதல் சாப்டரே வந்து அந்த சாப்டருக்கு பேர் வந்து என்னன்னா ஜெனசிஸ். ஜெனசிஸ். இந்த ஜெனசிஸ்னா என்ன அப்படின்னா, அது தமிழ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் சமஸ்கிருதத்துல ஜனனம் அப்படின்னு சொல்லுவோம். ஜனனம்னா தோற்றம். அப்போ எல்லாமே எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பைபிள்ல மட்டும் இல்ல. எல்லா மதத்திலயும் வந்து இந்த மாரி அந்த தேடல் வந்து இருந்திருக்கு. அந்த நம்மளோட மகான்கள், முன்னோர்களுக்கு வந்து இந்த தேடல்கள் வந்து இருந்திருக்கு. அத வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப பைபிள எடுத்து நம்ம வந்து அதோட பைபிள்ல போட்ட அந்த ஜெனசிஸ வந்து எல்லா மக்களும் வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அதுல வந்து பல அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அ அதுல பல விளக்கங்கள் வந்து அதுல இல்ல. ஓகேங்களா? அத அப்படியே குருட்டா அப்படி நம்பிட்டு போறாங்க. இப்ப சயின்ஸ வந்து குருட்டா நம்புறவங்க வந்து ஆமா சயின்ஸ் சொல்றது கரெக்ட்ன்னுவாங்க. அதே மாரி வந்து அந்த மதத்த வந்து இருக்க விளக்கத்த வந்து குருட்டா நம்புறவங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இங்க வந்து இந்தியால எடுத்தீங்கன்னா, ஒரு டெஃபினிஷன் கிடையாது. இங்கேயும் அந்த மாரி ஏகப்பட்ட பேர் வந்து விளக்க முயற்சி பண்ணி, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க புரிதலுக்கு வந்து, அந்த புரிதல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல விதமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ எந்த விளக்கம் தான் வந்து உண்ம? அப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு விளக்கத்த பத்தி உங்களுக்கு வந்து நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த முழு பிரபஞ்சம், இந்த முழு படைப்புமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே லைன்ல வந்து இத நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு சிவசக்தியோட விளையாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி? இந்த முழு பிரபஞ்சமும் சிவசக்தியோட விளையாட்டு. இப்ப சிவன், சக்தி அப்படின்னோம்னா, உடனே வந்து நம்ம ஒரு எந்த கற்பனைக்கும் நம்ம போக வேணாம். என்ன கற்பனை அப்படின்னா, நம்மளுக்கு சிவன்னா ஒரு ஆளு. அவர் வந்து நல்லா வந்து ஷேவ்லாம் ஷேவ் பண்ணிட்டு நல்லா ஜடா முடியோட இருப்பாரு. அவருக்கு 3 கண்ணு இருக்கும். அவர் வந்து திரிசூலம் வச்சிருப்பாரு. நல்லா நீல கலர்ல இருப்பாரு. அவரு கண்ண தொறந்தாருன்னா பயங்கர கோவமாயிடுவாரு, ஆக்ரோஷமாயிடுவாரு, உலகம்லாம் அழிஞ்சு போடும். அதனால வந்து அவர் இப்படி, அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சக்தினா அவரோட பொண்டாட்டி, அவருக்கு பல பொண்டாட்டி இருக்குது. அது முதல் பொண்டாட்டி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உடனே அந்த ஒரு கற்பனை. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது வந்து அப்படி போயிடுவோம். நான் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இத நான் வந்து சொல்ல வரல உங்களுக்கு. இந்த முழு பிரபஞ்சமும் வந்து என்ன அப்படின்னா, சிவசக்தியோட ஒரு விளையாட்டு. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி முதல்ல சொல்றேன். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில். ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெரி பிகினிங் அப்படின்னு அர்த்தம். என்னது? ஆதி. இப்ப தமிழ்ல என்ன சொல்றோம்னா, ஆதி, அந்தம் அப்படின்னு 2 வார்த்தை வச்சிருக்கோம். ஆதி அப்படின்னா வெரி பிகினிங். முதல் முதல்ல. லாங் லாங் அகோ. வெரி ஃபர்ஸ்ட். இதுதான் முதல். அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதான் ஆதி. அந்தம் அப்படின்னா வெரி லாஸ்ட். அதுதான் கடைசி. அதுக்கு பின்னாடியும் ஒண்ணும் கிடையாது. ஸோ ஆதி, அந்தம் அப்படின்னு தமிழ்ல வந்து நம்ம இத சொல்லுவோம். அப்ப அத ஆதியில. ஏன்னா வெரி பிகினிங்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அப்போ வெரி பிகினிங்னு ஒன்று நான் சொல்லி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் வந்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்போ என்ன அர்த்தம் நுணுக்கமாக பார்த்தோம்னா, அந்த முதல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அந்த முதல்னா என்ன அர்த்தம்னா, அது இதுக்கு முன்னாடி அது இருந்திருந்தா தான் அது முதல்ல வர முடியும். அதுதான் அந்த இடத்துல வந்து மைன்யூட்டான வந்து ஒரு ட்ரிக்கியான வந்து பார்ட். அப்போ நீங்க முதல்ல நம்ம என்ன பண்ணிப்போம், பைபிள்ல வந்து ஆதியில் இறைவன் வந்து ஃபர்ஸ்ட் வானத்தை தோற்றுவித்தார், அப்புறம் பூமியை படைத்தார் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஜெனசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா. அப்போ அந்த ஆதி அப்படின்னு நம்ம சொல்லும் போது முதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வர்றதுக்கு வந்து முன்னாடியே அது இருந்தாதான் அது வர முடியும். அதுதான் அந்த இடத்துல மெசேஜ். அதை நம்ம யாரும் அந்த இடத்துல கவனிக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி காய்கறி இருக்கு, உடனே அது வந்து நம்ம முதல்ல ஒரு டிஷ் பண்றோம், சமையல் பண்றோம் அப்படின்னா அந்த டிஷ்ஷுக்கு முன்னாடியே அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த தேவையான வந்து பொருட்கள் முதல்ல இருந்தாதான் வந்து என்ன பண்ண முடியும். அது முதல்ல நம்ம ஒரு நம்மளுக்கு அது முதல், ஓகேங்களா, எங்க இருந்து எப்படி இருந்து பாக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல விஷயம். ஸோ இப்போ ஆதி அப்படின்னா வெரி பிகினிங். ஆனா அந்த ஆதியில வெரி ஃபர்ஸ்ட் எது முதல்ல வருதோ அது முதல்னா வெறும் முதல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க கூடாது நம்ம. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அப்போ ஆதி அப்படின்னா அந்த ஆதிக்கு முன்னாடி அது என்ன நிலையில இருக்குன்னா அனாதி அப்படின்னு தமிழ் அதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம வச்சிருக்கோம். என்னது அனாதி. அனாதினா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நான் திருப்பி கன்ஃபியூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன பண்றேன், இதை நான் கண்டுபிடிக்கல, நான் தான் இன்வென்ட் பண்ணேன், நான் இது என்னோடது அப்படின்னு நான் வந்து ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி காப்பிரைட்லாம் நான் போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட முயற்சி மூலமா, என்னோட இந்த ஆன்மீக என்னோட அனுபவத்துல ஒரு நிலையில வந்து இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அப்போ ஆதி வெரி பிகினிங். அப்போ முதல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏற்கனவே அது இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து வர முடியும். வெரி பிகினிங்க்கு தான் இந்த நான் கன்செஷனை கொடுக்குறேன், இந்த சலுகையை கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ அந்த ஆதியில எப்படி இருக்குன்னா அது அனாதியாவும் இருக்கு அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த அனாதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்குது. அது என்ன, அதுக்கு எந்த பேரும் கிடையாது. அப்போ அது ஒன் அப்படின்னு நம்ம பேசணுங்கிறதுக்காக இப்போ என்ன சொல்றோம்னா அதை நான் ஒன்று அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அது ஒன்றா இருக்கு. வந்து ஒவ்வொரு ஞானிகளும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த முயற்சி அதை விளக்கத்துக்கு வந்து பல முயற்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது சொல்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வார்த்தையில எடுத்துட்டு வர முடியாது. அதை நம்ம வந்து ஒரு விதமா வந்து புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கற்பனை கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இது கற்பனை கிடையாது, எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து உணர்றது ஒரு விஷயம். அது முயற்சி, அதை உணர்ந்து அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இது. அப்போ அந்த அனாதியான ஒரு விஷயம், அனாதினா எவர் எக்ஸிஸ்டிங், எப்பொழுதுமே இருக்கிற ஒரு விஷயம். அந்த எப்பொழுதுமே ஒரு இருக்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் நம்ம புரிதலுக்காக. ஏன்னா நம்ம வந்து இப்ப அந்த நிலையில இல்ல. நம்ம வந்து நம்ம நிலையில இருந்து ஒரு அளவிட முடியாத ஒரு நிலையை வந்து புரிஞ்சுக்க எடுக்கிற ஒரு முயற்சி இப்ப நம்ம. அப்படி இருக்கும்பொழுது அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்ம நிலைக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா அதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு, அந்த கிரியேஷன்ங்கிறது அன்லிமிட்டெட், அளவிட முடியாத ஒரு விஷயத்த ஃபைனைட், அளக்கிற முடியாத ஒரு விஷயமா மாத்துறது தான் கிரியேஷன். நம்ம டே டு டேல அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதல்ல. அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த ஃபைனைட்னா அளக்க முடியறது அப்படிங்கிறது. அப்ப நம்ம இன்னைக்கு ஃபைனைட்டா இருக்கும், நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லை, இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜேஷ் அப்படின்னு சொன்னா என்னோட எல்லை வந்து என் உடம்போட எல்லை இதுதான். நான் வந்து இப்ப அளவிட முடியாம இருந்தேன் அப்படின்னா என் பேர் ராஜேஷ்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப எனக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க, இதுதான் பவுண்டரி, உடம்புக்கு இதுதான் எல்லை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்ப வந்து ஒரு ஃபைனைட்டா இருந்துட்டு நான் ஃபைனைட்டா இருந்து ஒரு இன்ஃபைனட்டான விஷயம், அளவிட முடியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் முதல்ல. அதுதான் இந்த இந்த இடத்துல இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஃபைனைட் வந்து இன்ஃபைனைட்டா மாறணும், அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அந்த இருக்கிற சூட்சமம். ஓகேங்களா, இதை நம்ம வந்து பண்றது கிடையாது, சும்மா அப்படியே அசியூம் பண்ணிட்டு போறோம் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. எப்படி நடக்குதுன்னு அந்த மைன்யூட்டா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு விளையாட்டு இது. ஸோ அந்த அனாதி இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனா அது அப்படியே இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சமைக்கிறோம், எதுக்கு சமைச்சோம், ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சாரு, எதுக்கு வரைஞ்சாரு, ஃபர்ஸ்ட் வந்து அவர் உள்ள இருந்து வந்து ஒரு உந்துதல். அது அந்த உந்துதல் இல்லைன்னா அந்த பேப்பராகவே இருந்திருக்கும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்ததுன்னா, காட்டினீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கும், ஆனா வந்து அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் அங்க இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த உந்துதல், அதை பார்த்தோன்னா உள்ள இருந்து ஒரு உந்துதல் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது, போய் அதை போய் வெட்டி உடனே சமைச்சு ஒரு அருமையான டிஷ்ஷை நீங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த டிஷ் பண்றது எதுக்கு,
நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்து திருப்தி அடைஞ்சு ஆஹா பாரு எப்படின்னு நம்மளை பாராட்டிக்கிறதுக்கு, அப்புறம் ரெண்டாவது வந்து இதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்றதுக்கு. ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம ஒரு விஷயத்த படைக்கிறோம். அதை படைக்கிறோம் வந்து எதுக்கு இப்படி பண்றோம்? இந்த உந்துதல்னால வந்து நம்ம படைக்கிறோம். புரியுதுங்களா? இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே விஷயம் தான் அங்க நடக்குது. அது அனாதியில இருக்கிற பொழுது அப்படியே இருக்குது. அதை வந்து ஒரு வஸ்துன்னு சொல்லலாம். ஒரு ஆளு எப்படி அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வஸ்து. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு நான் சும்மா அது வஸ்துனா ஒரு பொருள்னு எடுத்துக்கோங்க. அது வஸ்துவா இருக்குது. ஆனா அப்படியே இருந்தது அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அது வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அது வந்து தன்னைத்தானே இப்ப நம்ம ஒரு உந்துதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பண்றோம்? ஒரு விஷயத்த நம்ம பண்றது எல்லாமே நம்மளோட திருப்திக்காக, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம வந்து முதல்ல ஒரு விஷயத்த பண்றோம். அதே மாரி அது தன்னை வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும். தன்னை வந்து அது பாராட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தன்னை பாராட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாராட்டுறதுக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு ஆள் வேணும். இப்ப 2 வேணும். தட் மீன்ஸ் என்னன்னா, பாராட்டுறதுக்கு ஒருத்தரு, பாராட்டப்படுற விஷயங்கிறது ஒண்ணு. அப்ப 2 ஆனா தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஹாப்பினஸ், அந்த புகழ்றதோ, பாராட்டுறதோ, சந்தோஷப்படுறதோ, இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா 2 விஷயம் வேணும். இதனால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், சந்தோஷங்கிற ஒரு விஷயம், சந்தோஷப்படுறவர் அப்படிங்கிறது 2 விஷயம். அப்போ 2 பொருளா மாறினாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? அது வஸ்துவா இருக்கிற மட்டும், அது ஒண்ணா இருக்கிற மட்டும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான். சோ அந்த ஒரு உந்துதல், அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு உந்துதல், எதுல இருந்து? அந்த வஸ்து, அந்த ஒரு பொருள்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் உந்துதல். அந்த முதல் உந்துதல் எதுக்குன்னா, அது தன்னைத்தானே ரசிக்கிறதுக்காக. அவ்வளவுதான். இப்ப அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யாரும் அதை கவனிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த உந்துதல், அந்த முதல் உந்துதல் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து பிரிஞ்சு வருது. எதுக்கு பிரிஞ்சு? வஸ்துல இருந்து பிரிஞ்சு அப்படி வருது. ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அப்படிங்கிறது கூட கிடையாது. இதே ரொம்ப அதிகம். அதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே வெளில வருது. எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த வஸ்து இப்ப அது இதுக்கு வஸ்துன்னு இப்ப சொல்ல முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது 2 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த வஸ்து வந்து ஏகமா இருந்தது. ஜென்ம ஜென்மமா, காலங்காலமா வந்து என்ன ஜென்மம்னு சொல்றது கூட அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எந்த கிரியேஷனும் கிடையாது அந்த இடத்துல. அப்படியே இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அந்த உந்துதல்னால, தன்னைத்தானே ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே என்னது ஒரு மொமெண்ட்ல டக் அப்படின்னு வெளில வந்துருது. இததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ்ல வந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு அணு. இத நான் என்ன சொல்றேன்னா, இந்த விளக்கத்த வந்து எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, எல்லாரோட தியரியும் வந்து உள்ள வந்து ஃபிக்ஸ் ஆகும் கடைசியில பார்த்தீங்க அப்டின்னா. அததான் வந்து உங்களுக்கு நான் இப்ப உங்களுக்கு விளக்க முயற்சி பண்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த பெருவெடிப்புக்கு காரணங்கிறது தான் இதுதான். இப்ப இத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த உந்துதல்னால என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு வெளில வந்துருச்சு. ஆனா, இததான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இப்ப நான் சொல்ற அந்த தியரியில, அந்த தியரிய யார் வந்து உணர்ந்தாங்களோ, உருவாக்குனாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த வெளியில வந்த அந்த முதல் உந்துதல் இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்து ஆதி. ஸோ அனாதியிலிருந்து வர்ற விஷயம் தான் ஆதி. இதுதான் வெரி பிகினிங். ஓகேங்களா? ஆதியோட அர்த்தத்துக்கு முன்னாடி இருக்க விஷயத்த பத்தி இப்ப நம்ம பேசுறோம். வெறும அஸ்யூம் பண்ணிட்டு போடல நம்ப. ஸோ ஆதின்னா முதல்ன்னு சொல்லிடுவாங்க வெளியில. ஆனா முதல்னா என்ன? அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அப்படின்னா இப்படிதான் இருக்குது. ஸோ படைப்புல வந்து இப்படிதான் இருக்குது. இதையே நம்ம முழுசா புரிஞ்சுக்கணுமானா அப்படின்னா கண்டிப்பா முழுசாலாம் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க நம்ம ராஜேஷா இருந்துட்டு அதை புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் அதுல இருக்க பியூட்டி. ஓகேங்களா? அது அப்புறம் உங்களுக்கே புரியும் அது. ஏன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அனாதியிலிருந்து ஆதி உருவாகுது. ஓகேங்களா? அப்போ ஆதின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒன்று, ஒன்று கிடையாது அது. ஏன்னா ஒன்றுன்னு சொல்றதுக்கே 2. 1ன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் 2, 3, 4 நம்ம என்ன பண்ணுவோம்? கற்பனை பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதனால தான் அத அ அனாதின்னு சொன்னேன். ஏகம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. 1ன்னு நம்ம நெனச்சாலே அடுத்த மொமெண்ட்ல நம்ம மைண்ட்ல என்ன வந்துரும்? 2, 3, 4, 5ன்னு குட்டி போட்டுக்கினே போயின்னே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரியேஷன்ல முதல்ல நடக்குது. என்ன நடக்குது? அந்த ஒரு உந்துதல். என்ன உந்துதல்? தன்னைத்தானே ரசிக்கிற ஒரு உந்துதல். அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் வெரி ஃபர்ஸ்ட். நம்மளும் டே டு டேல அதான் பண்றோம். நம்ம பண்ற எல்லாத்தையுமே நம்ம தான் முதல்ல ரசிக்கிறோம். அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் 4 பேருக்கு அத வெளியில காட்டி நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட ரசனைய நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதான் நடக்குது. ஓகேங்களா? அனாதி ஆதியா மாறிடுச்சு. ஆனா அது மாறுனது இதுக்காக தான். இப்போ மாறிடுச்சு. இந்த மாறுன அந்த ஆதிய தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? சக்தி. அப்ப அந்த சக்தி தான் வந்து கிரியேஷன்.
அப்ப படைப்பு அப்படின்னாலே சக்தி. இதை வந்து சயின்ஸ் வந்து கண்டிப்பா ஏத்துக்கும். இது சயின்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, சக்தி அப்படின்னா எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆற்றலுக்குள்ளேயே 2 விதமான ஆற்றல் இருக்கு. ஒன்னு பொட்டன்ஷியல், ஒன்னு டைனமிக் அப்படின்னுவாங்க. ஒன்னு இயங்காத நிலை, ஒன்னு இயங்கும் நிலை அப்படின்னு சயின்ஸ் வந்து அதை பிரிச்சு வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது சக்தி அப்படின்னு சொன்னாங்க. எதை? அந்த முதல்ல அந்த ஆதியிலிருந்து அனாதியிலிருந்து வந்த ஆதி. ஓகேங்களா? இதுதான் வந்து சக்தி. ஓகே, இதுதான் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த முழு பிரபஞ்சத்தோட கிரியேஷனுமே படைப்புமே வந்து சிவசக்தி விளையாட்டு, அவ்வளவுதான். இது ஒரு லீலை, விளையாட்டு. சோ அந்த ஆதி வந்து வந்துருச்சு. எதுக்கு வந்தது? அனாதிய ரசிக்கிறதுக்கு வந்தது. அதை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா இப்ப 2 ஆயிருச்சு. அப்போ ரசிக்கிறதுக்கு ஒரு பொருள், அதான் அனாதி. ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள், ஒரு பொருள், அதான் ஆதி. சோ இதுதான் டுயாலிட்டி. இங்கதான் முதல் கிரியேஷன்ல தான் டுயாலிட்டி ஆரம்பிக்குது. டுயாலிட்டி அப்படின்னா இரட்டைத்தன்மை. சோ இதுதான் முதல் கிரியேஷன். அந்த முதல் கிரியேஷன் அந்த ஒண்ணுங்கிறது தான் வந்து 2 ஆயிடுச்சு. 2ங்கிறது அப்புறம் குட்டி போட ஆரம்பிக்குது. சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரியலா இன்னைக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செல் டீப்பா மைக்ரோஸ்கோப்ல கண்ணுக்கு தெரியாத விஷயத்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவி மூலியமா வச்சு அவங்க பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல் அவங்க பார்ப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அது 2 செல்லாம் வரும். அந்த 2 செல் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போது பாத்தீங்கன்னா 4 செல்லாம் வரும். 4 அப்படியே 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 டபுளா குட்டி போடும். ஸோ நம்மளும் அப்படிதான் உருவாகிருக்கோம். ஹியூமன் பாடியில வந்து பாத்தீங்கன்னா வந்து சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லயும் இதுதான் நடக்குது. ஆனா ஏன் நடக்குதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. அது நடக்குது அப்படின்னு மட்டும் தான் சயின்ஸ் பார்க்குமே தவிர அது எதனால நடக்குது, என்ன நடக்குது, எது வந்து அப்படி மாறி நடக்குதுன்னு சயின்ஸுக்கு வந்து விடை கிடையாது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது 1 2 ஆயிடுச்சு. அந்த 2 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதோட நிக்கல. ஏன்னா அப்படிங்கிறதுல வந்தது. எப்படிங்கிறதுக்கு வந்ததுன்னா இப்ப நீங்களே பார்க்கலாம். ஒரு ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறோம். பல விதமான குழந்தைகளை பார்க்குறோம். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ரொம்ப ஆற்றல் மிகுதியா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா துரு 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 பரபர பரபர பரபரன்னு இருப்பாங்க. அப்படியே ஒரு இடத்துல அவங்க கால் நிக்காது. அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோலே நம்ம பண்ண முடியாது. வெறும் குழந்தை மட்டும் இல்ல. அந்த மாரி நெறைய பேர் நம்ம பார்ப்போம். நம்ம சில மனிதர்கள் அப்படி இருப்போம். அப்ப ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அபரிமிதமான ஆற்றல் உள்ள இருக்கு. ஸோ அந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா, சும்மா இருக்காது அது. ஒரு இடத்துல வைக்க முடியாது அந்த ஆற்றல. அது என்ன பண்ணும்னா, சும்மா இருக்காது. டக்கு டக்குன்னு போகும். அதே மாரி தான். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி வந்து அபரிமிதமான ஆற்றல். முதல்ல வந்த ஆற்றல். அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டப டப டபன்னு போதும்போது, அது ஒரு 2 மட்டும் இல்ல. அப்படியே பல இதா வந்து என்ன பண்ணுது, டக்கு 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 டக்குன்னு போகுது. ஏன்னா, அது அபரிமிதமா வந்து இருக்குது அது. அன்யூஸ்டா இருக்குது. புத்தம் புதுசா இருக்குது. குழந்தை மாதிரி புத்தம் புதுசா இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அங்க நடக்குது. சோ அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயமா வந்து மாறிக்கிட்டு இருக்குது. சோ அந்த இன்ஃபைனைட்டா இருக்கிறது ஒரு விஷயம், இப்படிதான் வந்து ஃபைனைட்டா மாறுது. அளக்க முடியாத ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அளவு அப்படிங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ள. சோ இததான் கிரியேஷன். சோ இது யுனிவர்சல் கிரியேஷன். நம்ம பார்த்தது வந்து நம்மளோட ஒரு சின்ன கிரியேஷன். இது வந்து டோட்டலா நடக்கிற மொத்தமா நடக்கிற கிரியேஷன். ஓகேங்களா? சோ அப்ப அந்த அனாதியா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன சொன்னாங்க, சிவம் அப்படின்னு சொன்னாங்க. சிவன் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆள் கிடையாது இது. சிவம் அப்படிங்கிற ஒரு தன்மை, அதுக்கு கொடுத்த ஒரு பேர் இது. ஓகேங்களா? அதுல இருந்து வந்த முதல் உந்துதல் என்ன உந்துதல்னா தன்னைத்தானே ரசிக்கிறதுக்கான ஒரு உந்துதல், அவ்வளவுதான் இது. வேற ஒண்ணுமே கிடையாது இது. சோ அத சக்தி அப்படின்னாங்க. அப்போ சக்தி வேற சிவன் வேறயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சக்திங்கிறது நம்ம சொல்ற அந்த ஆற்றலே எங்க இருந்து வந்தது? அனாதியிலிருந்து அந்த சிவம்ல இருந்து தான் வந்தது. சோ இத முன்னோர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படிதான் அதுக்கு பேர் வச்சாங்க. இது சிவம், அது சக்தி. இது 2ம் தான் பின்னி பிணைஞ்சு கிரியேஷனா வந்து மாறுது. எப்படி பின்னி பிணைஞ்சு மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சோ அந்த 2 வந்து இத பார்த்தோம். அந்த 2 பல விதமா மாறுது. ஏன்னா ஏன் அது பல விதமா மாறுதுன்னா, அவ்வளவு அபரிமிதமா வந்து அந்த இடத்துல ஆற்றல் இருக்கு. அத வந்து கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அது எப்படி அது உருவாகுது அப்படின்ட்டு வந்து தான் அந்த இடத்துல சக்திக்கு வந்து ஆதிக்கு வந்து தெரியாது. இததான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா, இததான் ஆதி பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம அந்த அப்படி கோயில் கட்டி வச்சிருக்கோம். அங்க போயின்னு எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு உணரல. சோ இத வந்து காலங்காலமா வந்து இருக்குது. வழி வகுத்திருக்காங்க. நம்ம அதையும் அது என்னன்னு தெரியாம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ ஆத்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெரி பிகினிங் அப்படின்னு அர்த்தம். பிகினிங் அப்படின்னா உடனே ஒரு நாள் இல்லாம போயிடுமா அப்படின்னா அடுத்தது அதுக்கு தான் நம்ம வரோம். சோ அதுல இருந்து தான் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே இண்டிவிஜுவலா நம்ம என்ன ஆயிருக்கோம்னா நம்ம இன்னைக்கு பாக்குற அவ்வளவுமே இப்படி கிரியேட் ஆனது தான்.
ஸோ அதில் நம்மளும் ஒரு அங்கமாக இன்னைக்கு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய, உணர வேண்டிய முதல் விஷயம்.